ஹாய் லிமரேட்டி வியூவர்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் ஸ்டோரிஸ். திண்டுக்கல் ஸ்டோரிஸில் திண்டுக்கல்லில் இருக்க முக்கியமான சில இடங்கள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான மக்கள் அண்டு முக்கியமான ஒரு சில பொருட்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் ஸ்டோரிஸ் பார்த்துட்ருக்கோம். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் நம்ம விசிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ஸ்டோரிஸில் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லலாம். கொடைக்கானல் பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பாச்சலூர், பன்றிமலை, ஆடலூர், அதுக்கப்புறம் பெரும்பள்ளம் போன்ற மலை கிராமங்களுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே இப்போ இந்த பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, திண்டுக்கல்லேருந்து மலை நோக்கி ஒட்டஞ்சத்திர வழியாக பாச்சலூர், அதுக்கப்புறம் பெரும்பள்ளம் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா பாச்சலூர்லேருந்து பெரும்பள்ளம் போகக்கூடிய வழியில் தான் நிற்கிறேன். இந்த வழியில் காடுகளில் பெரும்பாலும் பெரும் மரங்களை நம்ம பார்க்க முடியும். பறவைகளோட சத்தங்களை கேட்க முடியும். பாச்சலூர்லேருந்து பெரும்பள்ளம் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்துக்கிட்டே போகலாம்.
இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய பாதைகளில் பயணிச்சிட்ருக்கோம். ஸோ அங்கே பயணிச்சிட்ருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு இங்கே என்னதான் நம்ம கேமராவில் பார்த்தாலும் லைவாக பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ரியாலிட்டியாக இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும்போது சூப்பராக இருக்குது. சில இடங்கள் வந்து தீ பிடிச்சி கருகி போய் கிடக்குது, சில மரங்கள்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது. ஸோ எதனால் தீ பிடிச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ஃபாரஸ்ட் வந்து நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வரும்போது எடுத்து வந்தார். இந்த வாழை தான் வந்து மலை வாழை. இது வச்சதுலாம் இவங்க தோட்டத்துக்காரோட பாட்டம் வச்சது. இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணி கண்ணு விதை வாங்குறது எதுவுமே வாங்க மாட்டாங்க. இந்த கண்ணு அவங்க வச்சது அப்படியே வாழையடி வாழையாக வந்து பூர்வீகம் இன்னும் அப்படியே பாதுகாப்பாக இருக்குது இந்த மலையில். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா நாற்று பண்ண இந்த வாழை நம்ம வீட்டில் வச்சா வருமாப்பா? வருங்க, ஆனால் விளைச்சல் கொஞ்சம் இந்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது. ஏன்னா ஊற்று தண்ணிக்கும் இங்கே போட்டு கெடுத்ததுனால மனித கெடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று பண்ணி இவங்களே போட்டுக்கிறாங்க. ₹1 கூட போட்டு வெளியிலேருந்து விதை வாங்குறது, வெளியிலேருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன இருக்கோ அதுதான், ஆதி அண்டமும் இந்த காடு தான். இதுதான் எல்லாத்தையும் காப்பாற்றுது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடியிலேருந்து 35 அடி வரையும் போகுங்க. வாழையோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 18 மாதம். யானை குட்டி போட்டு அப்படித்தான். பழனிக்கு பஞ்சாமிர்தம் படைக்கிறதே இந்த பழத்தில் தான். அதனால இதுக்கு புவிசார் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பழத்தில் செஞ்ச பஞ்சாமிரத்துக்கு வந்து புவிசார் இருக்குது இருக்குது. திண்டுக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம், திண்டுக்கல் பூட்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு, சிறுமலை வாழை, பலாப்பழம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு புவிசார் இருக்குது. அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க வாழை மரம் அது. இந்த வாழை வந்து மலையில் மட்டும் ஏன் இவ்வளோ உயரம் வளருது? எல்லாம் ஊற்று தண்ணியில் வருது. எந்த பரிசுத்தமான வந்து ஆத்மாவால் உருவாக்கப்பட்டது, அழுக்கே போடாங்க. கரையில் தான் அழுக்கு, மலையில் எந்த அழுக்கு. நாம் வந்து நம்ம ஊரில் வந்து வாழையை பார்த்து ஒரு 5 அடி பார்த்துருப்போம், 6 அடி பார்த்துருப்போம், அதிகபட்சம் ஒரு 8 அடி இல்லையா? இந்த வாழை பாருங்க 25 அடி இருக்குது. 25 அடியில் ஒரு வாழை மரம் பார்த்தீங்களா? இயற்கை வந்து எவ்வளோ இதாக பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்க இடம் தான் வந்து பூர்வீக மலையோட பூர்வீகம் சொல்கிற மன்றடியார்கள் உருவாக்கின இடம். இதுதான் நம்ம தங்கியிருந்த இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் சாப்பிட்டு காலை 6 மணிக்கு பசி எடுத்தனால திருப்பி அதே சுள்ளியை போட்டு அதே சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிட்றோம். சாம்பார் தான். இந்த பார்த்துட்டு இருக்க தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மலையில் விவசாயம் பண்ண வயலடிச்ச இடம் அது. இந்த மலையை தாண்டிங்கன்னா அப்படியே தாண்டி போயிடும். அப்போ நம்ம இடம் இருக்கிற இடத்த என்ன தாண்டி குடிக்கணும், தாண்டி குடிக்கணும். தாண்டி குடி முருகன் குசு முருகாரே. போதும். வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அண்ணனுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வந்த வேலையை பார்த்துட்டு இப்போ திருப்பி கீழே போகிறோம். இனிமேல் தான் வேலையே பார்க்க போகிறோம். நானும் வேலை போனேன், எனக்கு வேலை இருக்குண்ணா. என்ன வேலை உங்களுக்கு இருக்கு? வாய் பச்சு தான் எனக்கு வேலை. நீ பாட்டுக்கு பேசிட்டு இப்படி ஓட்டு, அப்படியே ஓட்டு. மண்ணு தின்னு பெருசாகி திருப்பி கடைசியில் மண்ணே தின்றோம். நான் போகும்போது வாழை வாங்கிட்டு பண்ணுப்பா.
வாழைப்பழமா? வாழைப்பழம். வாழைக்காயெல்லாம் வாங்க வேண்டாம், காசை கொடுங்க, இங்கேயே வெட்டி எல்லாம் அரைக்கிறாப்ல. ஓகே, இது என்ன? இதுதான் அந்த ஃப்ரூட்டா? இது பேஷன் ஃப்ரூட், இந்த பழத்தோட பேர். இது மீதி டீட்டெயிலாம் அவங்க வந்தோடனே நம்ம கேட்டுக்கோ. அது செடியிலே பார்த்துருங்க. அதுக்குள்ள அப்படி இருக்கு. இந்த பழம் வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா சுகர் பேஷண்ட் இருக்கவங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோட்டத்தோட விவசாயி பிரேம்ஜி வரட்டும், இன்னும் டீட்டெயிலாக நம்ம கேட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த மரத்தில் சில பழங்கள் தொங்குது, போய் பார்ப்போம். ஆக்சுவலி கொடி போல, கொடி மாதிரி மரத்தில் அப்படியே படர்ந்துரும் போல, அப்படியே நம்ம ஆட்கள் பிடிங்கிறாங்க போல. இந்த சைடு 3 பழம் இருக்கு. ஆரஞ்சு கலர் நிறத்தில் தெரியுது இல்லையா, அதுதான் பேஷன் ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி கொடியில் வளரும் போல. ஏங்க அப்போ மரத்தோட உச்சியில வேற பழங்கள் இருக்கு. பழம் எப்படி இருக்குண்ணா? நல்லா இனிப்பா இருக்கு. சூப்பர். ஓகே.